அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் மோசடி விவகாரம் சினிமாவில் முதலீடு செய்தது விசாரணையில் அம்பலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். சென்னை அமைந்தகரை மேத்தா நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா தொடர்பான மோசடி வழக்கை மாநில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிறுவனம் திருவள்ளூர், திருவண்ணாமலை, ஆரணி, செய்யாறு, கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 36,000 வரை வட்டி வழங்கப்படும் என கூறி நம்ப வைத்து மோசடியில் ஈடுபட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அது தொடர்பாக ஏற்கனவே 2,438 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது விசாரணையில் அம்பலமாகி இருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராஜசேகர் இதுவரை சென்னை கொண்டு வரப்படவில்லை. அவர் துபாயில் கைதாகி துபாயில் இருக்கிறார். அவரை சென்னை கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் ஒரு புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது ராஜசேகர் இந்த ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் மோசடியில் பணத்தை சினிமாவில் முதலீடு செய்தது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. அது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணையிலும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆருத்ரா பிக்சர்ஸ் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை ராஜசேகர் உருவாக்கி இருந்ததும் மோசடி பணத்தை அதில் முதலீடு செய்திருந்ததும் விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. அது தொடர்பான விசாரணையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மோசடி பணத்தில் சினிமா துறையில் பணம் கைமாற்றப்பட்ட நபர்கள் யார் என்ற கோணங்களிலும் விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களிடம் விசாரணை நடத்த சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுவரை ராஜசேகர் சென்னை கொண்டு வரப்படவில்லை. அவரை கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கையில் தாங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 9 பேரை இந்த வழக்கில் காவல்துறையினர் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.